ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டாலின் அவர்களுடைய பர்த்டே விஷ், ராகுல் காந்தி பர்த்டே விஷ் பண்ணதை பற்றி நீங்கள் சொன்னீங்க பார்த்திபன். தொடர்ந்து அந்த ஒரு சாதாரண ஒரு பர்த்டே விஷ் பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் பேச்சுகள் எல்லாம் எழுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு. ஏன்னா பிரதர் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், போன வருஷம் 2025 ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அப்போ பிரதர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருந்தார். ஆனால் இந்த வருஷம் பிரதர் மிஸ் ஆகிருக்கு அந்த வாழ்த்து செய்தியில். ரொம்பவே பொத்தாம் பொதுவான ஒரு வாழ்த்து செய்தி. ஏதோ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு கட்சி தலைவருக்கு நான் வாழ்த்து சொல்றேன் அந்த மாதிரியான ஒரு வாழ்த்தா தான் இருந்தது. உடனே ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு திமுக தொண்டர்கள் தரப்புல இருந்து நெட்ல. இப்படிதான் நீங்க விஷ் பண்ணுவீங்களா, போன வருஷம் நீங்க எப்படி விஷ் பண்ணீங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இப்போ இன்னொரு சாரார், அதாவது திமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி போன வருஷம் பிரதர்னு ஸ்டாலின் அவர்களை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு, பதிலுக்கு ஸ்டாலினும் ராகுல் காந்தியை பிரதர்னு சொல்லி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. இந்த முறை பிரதர் ராகுல் காந்தி மிஸ் பண்ணிட்டாரு, அதனால ஸ்டாலின் அவர்களும் பிரதரை மிஸ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் விஷஸ். இதுதான் முதல்வருடைய இது திமுகவில் ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்திருக்காரு. நீங்க மரியாதை கொடுத்தா நாங்களும் மரியாதை கொடுப்போம். நிச்சயமா. இதுல ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஒன்று சொல்றாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் விஷஸ்னா அதுல மொத்தம் 25 எழுத்துக்கள் இருக்கு. சோ 25 தொகுதி தான் உங்களுக்கு அப்படின்றதா முதல்வர் சொல்லாம சொல்றாரு அப்படின்ட்டு அதை கிண்டல் பண்ணக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ இரு தலைவர்களுக்கும் இடையே இந்த ஒரு கோல்ட் வார் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா, இதை எதிர்க்கட்சிகள் பார்த்தா சும்மா இருப்பாங்களா, பிஜேபி பார்த்தா சும்மா இருப்பாங்களா, இல்லையே அண்ணாமலை பார்த்தா சும்மா இருப்பாரா? ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. போன வருஷம் ப்ரோ இருந்துச்சு, இந்த வருஷம் மிஸ் ஆயிடுச்சு, வை ப்ரோ, வாட் இஸ் திஸ் ப்ரோன்லாம் அவரும் பகடி பண்ணது. அந்த ஸ்கிரீன்ஷாட்டுமே வைரலா போயிட்டு இருக்கு, நம்மளும் அதை திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட், இந்த கோல்டு வாருக்கான ஒரு பதில், இது ஆரம்ப புள்ளி போட்டது யாரு அப்படிலாம் நம்ம தேடி போகும்போது கிரீஷ் சோடங்கர் அவருடைய பேர் தான் அடிபடும். அவர் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையில தொகுதி பங்கீடு இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, 25 தொகுதிகள் எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க, இட் இஸ் நாட் அக்செப்டபிள்னு சொல்லியிருக்காரு. ஓ ஓகே. அப்போ கூடுதலாக கொடுத்தா டிஎம்கேவோட கோட்டாலம் தானே குறையும். இப்போ அதிமுக 170 போட்டி போட தயாராகிறாங்க, திமுகவும் அதிமுக 170னா நாங்களும் 170 அப்படிங்கிற அளவில் அவங்களும் தயாராகிறாங்க. காங்கிரஸ் இப்போ கூட கேட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாங்கன்னா திமுக தான் அகாமடேட் பண்ணணும். லைக் அவங்க எந்த தொகுதியை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து கொடுக்க வேண்டி வரும். ஏற்கனவே தேமுதிகவுக்கு திமுக தான் கொடுக்கணும், மக்கள் நீதி மையருக்கு திமுக தங்களுடைய கோட்டாலேருந்து கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க கூடுதல் தொகுதி கேட்டு அழுத்தம் கொடுக்கறது தான் மிகப்பெரிய பேசும் பொருளாயிருக்கு. இதில் கிரீஷ் சோடங்கர் சொன்னதில் இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, எங்களுக்கு தேவையான தொகுதிகள் எவ்வளோ, என்னென்ன தொகுதிகள் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், இனிமேல் அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் 25லேருந்து அந்த பக்கம் ஏறி வர்ற மாதிரி தெரியல. ஸோ ரெண்டு சைட்லையுமே தற்போதைய சூழலில் ரொம்ப ஃபேமாக நிற்கிறாங்க அப்படின்றது மட்டும் புரியுது. இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தான் ரொம்ப ஆவலாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி. நம்மளுடைய செய்தியாளர் ரமேஷ் இது தொடர்பாக நிறைய தகவலோட காத்துட்டு இருக்காரு, அவரை பார்த்துட்டு ஆமா. திமுக விசிக இடையே இன்றைக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருந்தது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும், அதாவது 10 இல்லைனா 12 தொகுதி வேணும் அப்படின்னு திமுக கிட்ட கேட்குறாங்க. அதுவும் தென் மாவட்டங்களில் எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கணும் அப்படிங்கிறது விசிகாவினுடைய கோரிக்கையாக இருக்குது. கடந்த முறையே திமுகவிடம் எங்களுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதி வேணும் அப்படின்னு விசிகா கேட்டிருந்தாங்க. ஆனால் தென் மாவட்டத்தில் விசிகாவுக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனால் இந்த முறை திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலில் ஒரு தொகுதி தென் மாவட்டங்களில் இருக்கணும் அப்படிங்கிறது விசிகாவினுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது புதுச்சேரியிலையுமே தேர்தல் நடைபெறும். அந்த புதுச்சேரி தேர்தலில் விசிகாவுக்கு எங்களுக்கு ஒரு பொது தொகுதி 2 தனி தொகுதி வேணும் அப்படிங்கிறது விசிகாவினுடைய கோரிக்கையாக இருக்குது. திமுக தரப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த 2021 தேர்தலில் 6 இடங்கள் ஒதுக்கீடு செய்திருந்த நிலையில் இந்த முறை 7 இல்லைன்னா 8 இடங்கள் விசிகாவுக்கு திமுக தரப்பில் இருந்து கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி இப்போ விசிகா சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திருப்போரூர், நாகை இந்த 2 தொகுதியையுமே விசிகா கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த இடத்துல திமுக நேரடியாக போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால விசிகாவுக்கு இந்த முறை தொகுதிகள் சிலவற்றை மாறக்கூடும் அப்படின்னு திமுக தரப்பில் இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. 7 இல்லைனா 8 தொகுதி விசிகாவுக்கு அப்படின்னு திமுக வட்டாரத்தில் பேசப்படுது. காங்கிரஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா திமுக
திமுக காங்கிரஸ் இடையே கடந்த 28ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. திமுக தரப்புல காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடங்கள் கொடுக்கறதுக்கு முன் வராங்க. 25 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்குறதுக்கு திமுக முன் வர்றதா ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 41 தொகுதி வேணும், குறைந்தது 35 இடங்கள் வேண்டும் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய கோரிக்கையா இருக்கு. அதனால திமுக கொடுக்கக்கூடிய இந்த முன்வரக்கூடிய 25 இடங்களை ஏற்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி மறுக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ராஜ்யசபா தேர்தல் வரும்போது ஒவ்வொரு முறையுமே திமுக கிட்ட போய் நம்ம ஆதரவு கேட்க வேண்டியிருக்கு, திமுகவின் ஆதரவோடு தான் நம்ம ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டியிருக்கு, நம்ம கிட்டேயே ஒரு 35 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படின்னா ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும். அதனால திமுக கூட்டணியில் குறைந்தது 35 இடங்களை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகி வருகிறது. அதே மாதிரி உள்ளாட்சியில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மேயர் போன்ற இந்த உள்ளாட்சிகளில் எங்களுக்கு சில பதவிகளை திமுக தரணும், அதுக்கான ஒப்பந்தத்தையும் இப்போவே நம்ம சைன் பண்ணணும் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய கோரிக்கையாக இருக்குது. அதனால இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது எத்தனை தொகுதி அப்படிங்கிற நம்பர்ஸ் உறுதி செய்யறதுல இன்னும் முடிவு எட்டப்படலை அப்படின்னே தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்படுது. அப்படி பேச்சுவார்த்தை நடைபெறும் போது திமுக இந்த 25 சீட் அப்படிங்கிறத இருந்து கூடுதலாக காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கறதுக்கு முன் வருவாங்களா, காங்கிரஸ் தரப்புல திமுக கொடுக்கக்கூடிய இந்த தொகுதிகளின் எண்ணிக்கைக்கு அவங்க ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் இருக்கு. அதனால இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இன்னும் இந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் ஏற்படுவதில் ஒரு தாமதம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் அறிவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு பக்கம் திமுக தரப்பில் விருப்ப மனு விநியோகமும் நடந்துகிட்டு இருக்கு. மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனு அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கால அவகாசம் மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருந்தது. மார்ச் 2ஆம் தேதி லாஸ்ட் நாள் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்ததுனால நிறைய பேர் மார்ச் 2ஆம் தேதி விருப்ப மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு அறிவாலயம் வந்திருந்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்த அறிவாலயம் அலுவலகம் இருக்கக்கூடிய அண்ணா சாலையை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு போக்குவரத்து நெரிசல் இருந்ததை பார்க்க முடிந்தது. மற்றொரு பக்கம் அறிவாலயத்தில் எங்க பார்த்தாலும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அலைமோதிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு திமுகவில் விருப்ப மனு விநியோகமும் ஒரு பக்கம் நடைபெற்று வருது. இப்போ வரைக்கும் 9800 பேர் விருப்ப மனு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இப்படியாக திமுக அலுவலகத்தில் ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, மற்றொரு பக்கம் விருப்ப மனு விநியோகம் அப்படின்னு இந்த தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு பரபரப்பாக காட்சியளிக்கக்கூடியது தான் களத்தில் பார்க்க முடிகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.